இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் மகேஷ். 828 ஸ்டூடெண்ட்ஸ் திரிபுராவில் பாசிட்டிவாக டெஸ்ட் ஆகிருக்காங்க. HIV இன்ஃபெக்ஷனில் 47 பேர் இறந்துருக்காங்க. சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் இதே நியூஸாக தான் இருக்குது. ஆனால் உண்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த எபிசோடை கேட்டே ஆகணும். ஏன்னா பல பேர் பல விதமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இதில் சில உண்மைகளும் இருக்குது, பொய்யும் இருக்குது அப்படின்றதும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஆக்சுவலாக நடந்தது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெட்ஸ் கோ இன் டு தி இன்ஃபர்மேஷன். எல்லாருமே பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா 828 ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்டட் பாசிட்டிவ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா HIV இன்ஃபெக்ஷனில். ஸோ எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா ஸ்டேட்டில் ஏகப்பட்ட HIV கிரைசிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டூடெண்ட் பாப்புலேஷனுக்குள்ள அதை டிஸ்க்ளோஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி TSACS அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அவங்க ரீசெண்டாக ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணியிருக்காங்க. மீடியா ஒர்க் ஷாப்னு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மீடியா ஒர்க் ஷாப்பில் கண்டக்ட் பண்ணும்போது அவங்க ஷேர் பண்ண சில விஷயங்கள் தான் இப்போ பூகம்பமாக பெருத்திருக்கு எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது so far they registered 828 students. They are all HIV positive. அதில் பார்த்தீங்கன்னா 572 ஸ்டூடெண்ட்ஸ் they are still alive. உயிரோட தான் இருக்காங்க. அதில் 47 பேர் உயிரிழந்திருக்காங்கன்றது சொன்னாங்க. ஓகேவா? இல்லை மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஊரை விட்டு திரிபுரா விட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக வேற ஒரு மாநிலத்துக்கோ இல்லை வேற ஒரு கண்ட்ரிக்கோ போனதாகவும் சொல்கிறாங்க. இதே அஃபிஷியல். ஸோ இது எப்படிப்பா திடீர்னு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே டிரெக்டிவாக அவங்க போய் கண்டுபிடிச்சுனா சொல்லுங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரிபுரா ஜேர்னலிஸ்ட் யூனியன், வெப் மீடியா ஃபாரம், TSACS இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மீடியா ஒர்க் ஷாப்பை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் TSACS அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரெசன்டேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு விழிப்புணர்வுக்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓவரால் சினாரியோ ஆஃப் HIV திரிபுராவில் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை. ஓகேவா? இதில் இன்னொரு முக்கியமான உண்மை தெரிஞ்சுக்கணும். மற்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி கடைசி வரைக்கும் போய் லாஸ்ட் மினிட்டில் சொல்லாமல் முதலே சொல்லிடுறேன். இந்த டேட்டா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்களே 828ன்றது எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாலும் அந்த டேட்டா 2007லேருந்து 2024 வரைக்கும் கலெக்ட் பண்ண டேட்டா. போன வாரத்துலையோ போன மாதத்துலையோ போன வருஷத்துக்குள்ளே நடந்த டேட்டா இல்லைன்றதை தெளிவுபடுத்திக்கலாம். 220 ஸ்கூல்ஸ், 24 காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இவங்க எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணி இதில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு HIV பாசிட்டிவ் ஆயிருக்குன்னு சொன்னாலும் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராவீனஸ் ட்ரக் அபியூஸ். ஆமாங்க, ட்ரக் அடிக்ட் ஆகி அவங்களுடைய நீடிலில் அவங்க ட்ரக்கை போட்டுக்கிறதால இந்த HIV அவங்களுக்கு ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கும் பரவிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 164 சுகாதார மையங்கள், அதாவது ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து தான் அவங்க அக்ராஸ் த ஸ்டேட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லா பிளாக் சப்டிவிஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் இந்த ஒர்க் ஷாப்பில் ஒரு ப்ரெசன்டேஷனாக அவங்க ஜாயிண்ட் டைரக்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கேசஸ் திரிபுரா ஸ்டேட்லன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் அஃபிஷியல் அவர் என்ன சொல்கிறாருன்னா 2024 வரைக்கும் they registered close to 8,729 people in the ART, அதாவது ஆன்டி ரிட்ரோவைரல் தெராப்பி சென்டர்ஸில் அவங்க கலெக்ட் பண்ணது 8,729 people. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் who are still alive அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் HIVயோட இம்பேக்ட் ஆகாமல் இன்னும் உயிரோடு இருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா 5,674. அதில் 4,570 மேல், 1,103 ஃபீமேல்ஸ். ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும்தான் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இந்த ப்ரெசன்டேஷனில் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க ஆட்ரிபியூட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த HIV கேசஸ் ஜாஸ்தியானது காரணமே இன்ட்ராவீனஸ் ட்ரக் யூஸ் தான். பட்டாச்சார்ஜி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இந்த சில்ட்ரன்லாம் HIV எய்ட்ஸ் காரணம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரக் எல்லாம் அவங்க இன்ட்ராவீனஸ் மூலமாக எடுத்துக்கிறதால. ஆனால் அவங்களோட ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்கார ஃபேமிலியாக இருக்கிறத ஒரு காரணமாக சொல்கிறாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் பேரண்ட்ஸ் மைட் பி ஒர்க்கிங் ஆர் பெரிய பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க. அதனால் அவங்க குழந்தைங்க என்ன கேட்டாலும் உடனே எஸ்டேட் பண்ணாமல் இந்தா அப்படின்னு அவங்க செலவு பண்ணுற ஒரு காரணத்தினால அந்த காசு இந்த பசங்க இந்த மாதிரி விஷயங்களை செலவு பண்ணுறதால இவங்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தியாகி கடைசியில் இந்த மாதிரி அவங்க ட்ரக் அடிக்டாக மாறிடுறாங்க. பட் நமக்கு தெரிய வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சுச்சுவேஷன் ஏகப்பட்ட கன்சர்ன்ஸ், அதாவது ஹெல்த் அத்தாரிட்டிஸ், கம்யூனிட்டி லீடர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஒரு கன்சர்ன்ஸை இப்போ க்ரியேட் பண்ணியிருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் என்ன பண்ணாருன்னா நம்ம நிறைய அவேர்னஸை கொண்டு வரணும், ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் நிறைய கொண்டு வரணும். இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நாங்கள் ஒர்க் ஷாப்பில் இதை ஷேர் பண்ணதுக்கான முக்கிய காரணமே இட் இஸ் நாட் அபவுட் திரிபுரா அலோன். இந்த திரிபுராவையும் தாண்டி பல மாநிலங்களில் இந்தியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் பரவிட்டுருக்கு. இதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம தான் இதுக்கான ஒரு அவேர்னஸை கொண்டு வரணும்னு சொல்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம்.
எல்லா எஃபர்ட்ஸுமே ஹெச்ஐவியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறத ஃபோக்கஸ் பண்ணி தான் வருது. ஸோ இந்த ஹெச்ஐவி ட்ரிபுரா விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 820 ஸ்டூடெண்ட்ஸ்னு அவங்க சொல்லியிருந்தாலும், டெஸ்டட் பாசிட்டிவ் சொல்லியிருந்தாலும், 47 பேர் இறந்திருந்தாலும், அது இப்போது இமீடியட்டாக நடந்த விஷயம் இல்லைங்க. 2007 2024 வரைக்கும் கலெக்ட் பண்ணி கொடுக்கப்பட்ட டேட்டா. அந்த டேட்டா பழசானாலும் முக்கியமான விஷயம் இதில் தெரிய வருது என்னென்னா, இன்ட்ராவெனஸ் ட்ரக் அப்யூஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அது ட்ரிபுராவில் மட்டும் இல்லாமல், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல், நம்ம நாடு பூராவும் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் பேரண்ட்ஸ் ஷுட் பி அவேர் ஆஃப் இட். பசங்களுக்கு காசு கொடுத்தாலும் என்ன விஷயத்துக்காக செலவு பண்ணுறாங்கன்னு கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் நம்ம பசங்கிட்ட ரொம்ப ஜாலியாக டெய்லி என்னப்பா என்ன நடக்குது அப்படின்றத ஒரு ஜாலியான விஷயமா பேசினாலும், எவ்வளோ பெரிய பேரண்ட்டாக இருந்தாலும், அதாவது பிஸ்னஸ் மேனாக பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, தினமும் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசணும் அப்படின்னாலே சில விஷயங்கள் அவங்க டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, நமக்கு பயந்து சில விஷயங்கள் சொல்லாமல் இருந்தாலும் அது வெளியே வரும். நம்ம we will be able to guide them அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் பேசும் வரை உங்களோட விருப்பது உங்கள் அன்பு மகேஷ்.